ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாஸ்மி போஜா. நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதனால தான் ஒரு சின்ன விளாகாவது போடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கோம். ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வெளியே போயிருக்கோம். ஸோ நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே சேலரியும் அதிகம், அதே மாதிரி ஒர்க் லோடும் ரொம்ப அதிகம். இப்போ 2 பேருமே ஒர்க் பண்ணுறதால பசங்களோட விளையாடுறதுக்கு இல்லை உட்காந்து பேசுகிறதுக்கு எதுக்குமே சுத்தமாக டைம் இல்லை. ஸோ அதனால் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகலான்னு பிளான் பண்ணி போயிருந்தோம். ஸோ துபாயில் இப்போ தான் வின்டர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. வின்டர் வந்தாலே எல்லோரும் கேம்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்றைக்கும் நாங்கள் கேம்பிங் பண்ண தான் போயிருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணலை. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களும் தமிழ் ஃபேமிலி தான். அவங்க தான் காலையில் தான் பிளான் பண்ணி கூப்பிட்டாங்க ஈவினிங் கேம்பிங் போகலான்னு. ஸோ அதனால் எல்லோரும் சேர்ந்து கேம்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம். வர வழியிலையே டீ குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ எல்லோரும் ஒர்க்குக்கு போயிட்டு ஈவினிங் ரெடியானோம் கேம்பிங் பண்ணுறதுக்கு. ஸோ நைட்டு 8 o'clock மேலே போய்கிட்ருக்கோம். இப்போ மணி 10 ஆகுது. அம்மா அம்மா எனக்கு இருக்குது, எனக்கு பயமா இருக்குது. பயமா இருக்குதா? லைட் எரியுதுல்ல அதோ. பயமா இருக்குது. அப்படியா? நம்ம வந்துட்டோம். இங்கே லேக் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் ஆணுச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த்லாம் இந்த லேக்கை சுற்றி அப்படியே கேம்பிங் பண்ணுவாங்க. நமக்கு பிளேஸே கிடைக்காது உட்கார்றதுக்கு. ஆனால் இன்றைக்கி ஃப்ரைடேன்றதால அவ்வளோவா யாருமே இல்லை. அங்கங்கே ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேரட்டு காயமாக அந்த காயமாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் பைசியான சாப்பிட்டு நம்ம இப்போதான் சேர்ந்து மியாக்கிறோம். அந்த பக்கம் மியாக்கிறதுக்கப்புறம் அங்கே பக்கம் போக மாட்டோம், அதனால் கிடைக்கும். நாங்கள் வீட்டிலேருந்து போகும்போதே பிரியாணி கொண்டு போயிருந்தோம். ஸோ நாங்கள் கொஞ்சமாக பிரியாணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். அவங்களும் கடையில் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்பிக்யூ செஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நான் என்னோடய ஹஸ்பண்ட் பாப்பாலாம் கிளம்பிட்டோம். நைட்டே வீட்டுக்கு வந்துட்டோம். சாப்பிட்டு போயிட்டு நம்ம மீனுக்கு மட்டும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கும் வேணும் அது. அதுக்கப்புறம் மீனுக்கு என்ன விட்டுட்டு பைசியான வெந்து. ஸோ இப்போ வீட்டுக்கு வரும்போது நைட்டு 1:45. இங்கே பாருங்கள் எவ்வளோ கார் போகுதுன்னு. அம்மா இது